வெள்ளம் பெருசா வந்து ஒருத்தர் போய் பாரு. யார் யார் தீர்த்த மாமலை ஆண்டு வருவிடா மகிழாவர் இது மகிழவர்த்தர் இந்த தண்ணி அம்மா அதிக ஓஹோ திருநீராக வடிந்த கலம் அணையாக கட்டி திறந்து விட்டிருக்கிறாய். நீ யார் என்று கேட்கிறாய்? தீர்த்தமாமலை ஆண்டு வருவிடா 100 சிரம் 200 கலப்படம் அடைச்ச மகிழவர்த்தனா சூரன் நான் தான். இந்த அணையை கட்டி இதை கட்டி திறந்து விட்ட ஆள் நானே தான். சண்டை சண்டை நாங்களும் 98 பேர் நாங்க 99 பேர் 99 பேரா? சரி வச்சிலியா வேண்டா ஏண்டவா ஏன் சாமி நம்மளோட அமலாகிய காரியமனுக்கு எத்தனை பேர் வரி கொடுப்பதாக நம்ம சொல்லியிருக்கோம்? 100 பேர் இது ஒத்துமையை பாத்தியா? 99 பேர் வந்திருக்கிறாங்க. வரேன் போ. இன்னும் ஒரு ஆள் தான் தேவை. நீ வீட்டுக்கு போயிட்டா நான் இதே வரேன். நீ சத்திரத்தை வரேன். சரி போயிட்டு வா. ஏன் நான் பாக்குறேன். இல்ல அம்மா வாட்டெல்லாம் கிளம்பிட்டேன். அதனால வீட்டுல புளிவில் அழிட்டு கிடைக்கல. நான் போட்டேன் நல்லா பேசாத. சரி பார்க்கிறேன். சண்டை சண்டை தானே. இவர்களை பிடித்து இதுல தூக்கி போடுவோம். இவர்களை பிடித்து அடித்து உதைச்சு சித்திரவதை செய்து இவளுடைய அங்கத்தில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்து விட்டால் காளியம்மன் பலி ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இவர்கள் தந்திரமாக பிடித்து பிடித்து எப்படி கூண்டுல போடுகிறார்களோ அதன் பிறகு போட்டு காலையில கொண்டு போகணும் பலிக்கு. ஒரு அழைச்சி என் பொண்டாட்டி புள்ளிகளை ராணியா பாத்துக்கு நான் பாத்துக்கிறேன். நான் சும்மா வருவேன். தம்பி துச்சதனம் உன் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன். இங்க வராத மனங்க வந்து துரியன் நானும் என் எதிரியா இருக்கக்கூடிய பாண்டவர்களை மனவளமாக தேடி வருகின்றோம். ஆனால் உன்னை பார்த்தா என் பகையர் போல கிடையாது. உன்னுடைய தம்பிமார்கள் பிடித்து அம்பராஜூர்ல போட்டு வைத்திருக்காரு. நான் தான் மகிழவர்த்தனா சூரன் சித்தமாமலை. விடிந்தால் காளியம்மனுக்கு பலி ஊட்ட போகிறேன். என் மோன நீ மாட்ட போறியப்ப யாரு? நானா? அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. நாடு ஆமா செய்துவார். அப்படிதானே? நீ பார்க்கலாம். பேரை பிடித்து என் அமராஜூர்ல போட்டு விட்டு விடிந்தால் அமராகிய காளியம்மனுக்கு பலி ஊட்ட வேண்டும். ஒரு கேள்வியா கிளம்புது. ஒரு நாள் தான் தேடணும். அந்த ஆளை தேடி கொண்டு வருகிறேன். நடப்பது நடக்கட்டும். கரெக்ட். அம்மா அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா சாப்பாடு வேணுமா? சாப்பாடு வேணுமா? சத்தியமா பசி தான் எடுக்கிறான். கொடுத்தா நல்லா இருக்கும். ஐயோ பசி எடுத்துச்சா? அம்மா உங்க வீட்டுக்காரரு 99 பேரும் அங்க வனமா தேடிக்கிற போது அங்க எவனோ ஒரு மகிழவர்த்தனா சூரன் ஆமா அவன் பிடித்து
கோய புடிச்சு கூண்டுல போடுற மாதிரி ஒரு ஆளைய புடிச்சு அமராவதியில போட்டான். விடிஞ்சா வெள்ளிக்கிழமை அவன் காளி அம்மன் அவன் குல தெய்வம் காளி அம்மனுக்காக நரபலி கொடுக்க போறானா. ஐயோ உங்க வீட்டுக்காரனும் சாவு போறானா. தாலி அறக்க போறீங்க. தந்துரு சொல்லுப்பா. பரவாயில்ல கொண்ட சைஸ் அவரை மீட்டு வர வேண்டுமா? நாங்க எங்க சென்றாலும் மீட்டு வரலாம். எங்க சென்றா மீட்டு வரலாம்னா உங்க அப்பா இருக்காரு பாரு கோபாலக்கண்ணன். ஆமா அவர்கிட்ட போனா இதுக்கு வழி சொல்லுவாரு. நாங்கள பார்த்தேன் எங்களோட தகுதி என்ன எங்க தராதரம் என்ன நாங்க பெருசா பணக்காரி அங்க போலாமா? நான் என்னன்றேன் காரியம் சாயணுமே. ஓ அதனால வேற எங்க போறோம்? கரும்புலி சிம்பிளி குத்து 1 2 3 நாளைக்கு நல்லா இருந்தது ஆகுது. அதான் வைகுந்தம். அந்த வைகுந்தா எப்படியாக புரியான மனைவி 99 வரையிலும் வைகுந்தன் செல்ல வைகுந்த வாசி வந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமான் தான் போ.
சாமி அதுவா வாழ்க வளமுடன். சொல்லுங்க சாமி. இது என்ன ஊர்? இது திருமாத்தூர். ஓ, திருவாமாத்தூர். இது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தை சார்ந்த எல்லாத்துக்கும் பொன்னாடா இருக்கும்படியான திருவாமாத்தூர் கிராமத்திலே எதற்காக நாடகம்? சக்தி ஒன்று சமீபத்தினரா விட்டிருக்கும் பத்திரி பாஞ்சாலி அம்மனுக்கு இந்த ஊர் எல்லைய இடவிடாமல் காத்து வரும்படியான அம்மனார் பத்திரி பாஞ்சாலி அம்மனுக்கு தீமேதி திருவிழா முன்னிட்டு தீமேதி திருவிழா முன்னிட்டு கிராம பொதுமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உபத்தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர், வருங்கால இளைஞர்கள், தங்க தாய்க்குள்ள சிகாமணி ஒரு மெக்க சேர்ந்து இதோ அம்மன் திருவிழா பெருவிழா கொண்டாடி திருவிழா கொண்டாடி இதோட விட்டால் பெறுதல் என்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதோ திருக்கோளூர் வட்டத்தை சார்ந்த துலாமணி நெல்லைகளை சிலபலம் வந்திருக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா குழுவினருக்கு ஆடுவதற்கு அனுமதி கொடுத்து உண்ணுவதற்கு உணவும் உறங்குவதற்கு இடமும் ஆடுவதற்கு இப்பேற்பட்ட மேடையும் அமைத்து கொடுத்த இந்த ஊரு கிராம பொதுமக்களுக்கு நம்ம கம்பெனி சார்பாக நன்றிகள். வணக்கம். அடகடுவா பலதோயிலும் இருக்க கல்வி அதிகமாக கத்திவிட்டேன் அளவில்லாமல் திருமுடனே மோதனம்பால் கிழக்கூர்த்தாட சொற்பரியோர் வித்தகளை தெரிந்தோர் அல்ல வாக்களித்த வல்லார போன தெய்வம் நமக்கு அது பூக்களிக்கவில்லையே அப்படின்னு யார் பாடுறது?
யார் பாடுறது? அது எனக்கு நீதான் சொல்லணும். கம்பர். கம்பர் பாடினார். பாராகி பிரபஞ்சத்திலே கவி பாடக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா அவை பிராட்டி. ஆமா, யாரு? அவை பிராட்டி. அவை பிராட்டி. அவை பிராட்டிக்கு அடுத்த ஆள் யாருன்னு கேட்டா ஆறுபட வீடு கொண்ட ஆறுமுக ஒன்ன விட வேறு கதை இல்லையப்பா வேண்டினே நேருபட அந்தப்பா கல் திறந்து பாருப்பா. கருநோயுள்ள முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் வாதியார் என்ற பட்டம். ஆமா, இது வாதியார் என்ற பட்டம். வாதியார் என்ற பட்டம். 3 பாட்டை கத்துக்கிறான், 2 வசனத்தை கத்து 2 வசனத்தை சொல்றான். ஆமா, வேஷம் போட்டுக்கிறான். ஆமா, நான் தான் வாதியாரு. என்ன வாடான்னு கேட்டா என்ன வாடா போடான்ற வாதியாருன்னு என்ன கூப்பிடு. ஆமா ஐயா, இல்ல அப்படிதான் இருக்கு. வாதியாருன்னு கூப்பிடு. நாடகம் நடிக்கிற அனைவரும் வாதியார் இல்ல. இல்ல இது ஆமா, வாதியார் என்ற பட்டம் யாருக்குன்னு கேட்டா முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் வாதியார் பட்டம். முருகப்பெருமானுக்கு மட்டும் என்றால் அப்பனுக்கே பாடம் சொல்லி ஐயனை சிறையில் அடைத்த காரணத்தினால். ஆமா, யாருக்கு? அப்பனுக்கே பாடம் சொல்லி ஐயனை சிறையில் அடைத்த காரணத்தினால் அந்த முருகப்பெருமானுக்கு அதான் சொல்லுவாங்க. அதாவது சுக்குக்கு மருந்து கிடையாது. ஆமா, சுப்பிரமணியம் மிஞ்சின தெய்வம் கிடையாது. சுப்பிரமணியம் மிஞ்சின தெய்வமும் கிடையாது. சபாஸ். அப்போது அதனால அவருக்கு அடுத்த ஆள் யாருன்னு கேட்டா கம்பர். ஆமா, கவி பாடக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா கம்பர். கம்பர் அப்பேற்பட்ட கம்பராகப்பட்டவர் உலகம் பார்த்தார் தேசத்துக்கும் சீரும் சிறப்போகிய நாடு பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னனுக்கு பல விதமான கல்விகளை பாடி அந்த பாண்டிய மன்னன் பொழுதுபோக்குக்காக பல விதமான கவிகளை பாடி அந்த பாண்டிய மன்னன் கொடுக்க வேண்டிய சன்மானத்தை வாங்கி வந்த காலம் எடுத்தாராம் கம்பர். கம்பர் ஒரு நாள் தினத்திலே அந்த பாண்டிய மன்னன் அரச சபையிலே கவி பாடிட்டு வருகிற போது கம்பராகப்பட்டவர் அந்த பாண்டிய நாட்டிலே இத தொம்ப பெண்ணாகப்பட்டது. அந்த தொம்ப பெண்ணுக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. எப்படி தெரியுமா? தொம்ப பெண்ணுக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. எப்படி? என்ன பேரு? அவர் தான் கிழக்கூத்தாடி. கிழக்கூத்தாடி. அந்த தொம்ப ஜாதி மட்டும்தான் கிழக்கூத்தாடி ஒரு பட்ட பெயர். கிழக்கூத்தாடின்னு சொல்லக்கூடிய தொம்ப பெண்ணாகப்பட்டது வீதியில 2 கம்பத்தை நட்டு கம்பத்தின் மீது குறுக்க ஒரு கம்பியை கட்டி கம்பி மேல் ஏறின்னு ஆடுகிற போது ஒரு பெண் ஏறி கம்பத்தின் மீது ஏறி கம்பின் ஆடுதே அப்படின்னு அந்த பாண்டிய நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றாக 10 லட்சம் கோடி சங்கமாக திரண்டு ஏராளமான கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த கூட்டத்தை பார்த்து அந்த தொம்ப பெண்ணுக்கு அளவில்லாத பொற்காசுகளை வாரி 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 அப்போது பாண்டிய மன்னன் அரசு சபையில கவி பாடிட்டு வருகிறார். உட்கார யாருங்க ஆள் இல்ல. அப்புறம் 10 நிமிஷம் போவாரு. 4 பேர் போயிட்டாங்க. பாண்டிய மன்னன் அரசு சபையிலே கவி பாடிட்டு வருகிற கம்பர் பார்த்தாரா? இந்த நாட்டுக்கே அரசன் பாண்டிய மன்னன் அரசு சபையில கவி பாடுகிறோம். அங்க இவ்வளவு கூட்டம் இல்லையே, இங்க என்ன தெருவில் கூட்டம் சொல்லி எட்டி பார்த்தாரா? எட்டி பாக்குற போது அதுல ஒரு அதிசயம் இல்ல. ஒரு தொம்ப பெண்ணாகப்பட்டது கம்பி மேல ஏறி நின்று ஆடுதான். இதுக்காக இவ்வளவு கூட்டம். பாராகி பிரபஞ்சத்திலே கவி பாடக்கூடிய கம்பர் என்று பேரு முகம் பெற்று நமக்கு இவ்வளவு சர்மானம் இல்லையே, இவ்வளவு மரியாதை இல்லையே அப்படின்னு கை சோர்ந்து மெய் சோர்ந்து ஏ பரமக்கடவுளே ஏ கர்த்தா ஈசா அப்படின்னு தன்னுன்ற அகந்தையை அடக்கி ஆணவத்தெல்லாம் ஒடுக்கி வாதியார் சொல்றாங்களே. நடிகர் நாடக வாதியார் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த அகந்தையெல்லாம் அடக்கி அவர் ஆணவெல்லாம் உடைக்கி சொன்னாராம் கம்பர். நான் தான் கவி பாடக்கூடிய கம்பர் என்று தன்னின்ற கருத்திலிருந்து விட்டேன். அடகடவா பல தொழிலும் இருக்க கல்வி அதிகமாக கத்தி விட்டேன் அளவில்லாமல் இடமுடனே முதலம்பால் கிழக்கூத்தாட செப்பரியோர் வித்தகர தெரிந்தோர் அல்ல வாக்களித்த வல்லார போன தெய்வம் எனக்கு ஒரு பூக்களிக்கவில்லை. கேவலமான ஒரு கிழக்கூத்தான்னு சொல்லி தொம்ப பெண்ணுக்கு இருக்கிற மரியாதை இந்த கம்பருக்கு இல்லாத போய்விட்டது. ஒரு பெண்ணாக பிறக்க கூடாதா? அப்படின்னு கம்பர் மனவருத்தத்தோடு ஆடினாரா. எல்லாத்துக்கும் பொன்னாடா இருக்கு. இதோ திருவாமாத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் யாவற்றமான பேர்களுக்கும் கம்பரை போல் நாங்கள் கவி கத்தவரும் அல்ல கிழக்கூத்தாடின்னு சொல்லக்கூடிய தொம்பரை போல் கம்பங்கட்டி ஆடக்கூடிய தொம்பரும் அல்ல கம்பரை போல் கவி கத்தவரும் அல்ல தொம்பரை போல் கம்பங்கட்டி ஆடக்கூடிய தொம்பரும் அல்ல ஏதோ எங்க செத்தியருக்கு எட்டிவாரு எங்க சிற்றறிவு எட்டிவாரு நீங்கள் உங்களால்
தெரிவித்த இந்த நாடகத்தில் நடத்துகிறோம். இந்த நாடகத்திலே எவ்விதமான குற்றங்கள் இருந்த போதிலும் தாங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டார். அடுத்து விட்டு எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதுபோல் ஆட்டக்கார 16 பிள்ளைகளும் தாங்களை விட்டு பிள்ளையாக பாவித்து எங்களை அங்கீகரிக்கும்படி இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். சபா வணக்கம். இப்பேற்பட்ட சபைக்கு முன்னாக ஆள் யாரு விளக்கம் ஏதாவது சமாச்சாரம் தெரியுங்களா? புரியலையா? எதுக்கு முடிக்கிற திருட்டு ஆள் யாரு விளக்கம் ஒன்னும் புரியவில்லையா? விளக்கமா சொல்லுங்க. தெரியாதா? தெரியல. சொல்ல ஆக்கியர் அழித்தால் படத்தால் சொல்லக்கூடிய முற்றொழுக்கு 3 கர்த்தாக்கள் 3 கர்த்தாக்கள் இருந்தாலும் எல்லுக்குள் என்னை போல எங்க இருந்த ஏகபரபரோட அஸ்தவர் கட்டுன சினமோ நாராயணன் பூமி பாரம் தீர்ப்பதற்கு வடமதுரையிலே வசுதேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மையாருக்கும் 8வது பிள்ளையாக அதோ வரலாம சின்ன கண்ணனாக நான் பிறந்தேன். பலராம சின்ன கண்ணன் உண்மைதான். பலராம சின்ன கண்ணனாக நான் பிறந்த உடனே சின்ன வயதிலே அதோ அம்மானாருக்கு கம்சனாகப்பட்டவன் அதோ பூதகை விடுத்தார். பூதகை விடுத்து விசபாலை கொடுத்து என்னை மடித்து விடலாம் என்று விசபாலை கொடுத்து அந்த பூதகையை மடித்தேன். அதன் பிறகு வீதியிலே விளையாடுகிற போது தகடாசூரனை விடுத்தார். தகடாசூரனையும் மடித்து 8 வயதிலே என் அம்மானாருக்கு கம்சனையும் மடித்தேன். அது மட்டுமில்ல, கம்சனை மடித்த காரணத்தினால் கம்சனுக்கு பொன் கொடுத்தானே யாரு? கிரிவர்சாபுரி மகத தேசத்தை ஆளக்கூடிய மகத தேசத்தை ஆண்டு வந்த யாரா? கிரிவர்சாபுரி மகத தேசத்தை ஆண்டு வந்த சராதனாகப்பட்டவன் என்னிடத்துல போர் தொடுத்தார். போறேன் அடிச்சிருவான். அதோ சராதனாகப்பட்டவன் இந்த யாதவால் கூட்டம் இடையர் குலம். இடையர் குன்றா எது குலம்? அடக்கி வாசிரா. என்னடா கொஞ்சம் கூட மட்டு மரியாதை பண்ணி பேர்ல எதுகுலம் என்றா இந்த எதுகுலத்தின் மீது சராசந்தன் போர் தொடுத்தார். போர் தொடுத்து அண்ணனோடு 21 தலைமுறை 18 முறை புறமுதவை காட்டி ஓடி வந்தேன். புறமுதவை காட்டி ஓடி வந்தேன். ஏன் புறமுதவை காட்டி ஓடி வந்தேன்? இதுதானே நான் புறமுதவை காட்டி எதுக்காக ஓடி வந்தேன்? ஒரு முறை புறமுதவை காட்டி ஓடி வந்த போது அதோ சராசந்தனுடைய சேனையை ஓராக்குரோடு சேனை மடித்தினார். ஒரு முறை சண்டை செய்து திரும்ப அவனோட தோத்து ஓடுவது போல் ஓடினார். ஓராக்குரோடு சேனையை அந்த சேனா சேனைகளை மடித்து மொத்தமா 18 அக்குரோடு சேனை மடித்து அது இதெல்லாம் தெரிந்து கோபப்பட்டு சராசந்தனாகப்பட்டவன் மகுத தேசத்திலிருந்து அதோ துவாரகைக்கு அதோ கதையை விடுத்தார்.